உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நல்ல கரங்களை தட்டி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. பாடுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க காலை வேளையில் அவர் கிருபையை நினைத்து வாழ தெரியாதப்பா. உமது கிருபையினால், உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை எதிருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை எதிருகம், நான் நம்பும். கரங்களை தட்டி, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. சபையார் யாவரும் இணைந்து உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. சொல்ல, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. தேங்க்யூ லார்ட். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத. நான் நிற்பதும் நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நிலைப்பதும் உங்க கிருபைதான். நிற்பதும் நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நினைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா.
நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. துதிப்போம் கர்த்தரை துதிப்போம். உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. 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 கிருபை உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவேளை ஹல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை காத்தந்தீரையா. என் பலனும் என் கோட்டை நான் நம்பும் கேடகம் நீரே. என் பலனும் என் கோட்டை நான் நம்பும் கேடகம் நீரே. ரெண்டு கையை உயர்த்தி உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம இந்த 11 மாதங்கள் வாழ்ந்திருக்க முடியாதப்பா. உணர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லாம உங்க தயவு இல்லாம வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. இந்த கால வேளையில ஒரு கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே.
இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர். சபையார் யாவரும் இணைந்து இயேசுவே, கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ஓ ராஜா, இயேசுவே ஓ தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இந்த காலவேளையில் எல்லாரும் சேர்ந்து நீரே என் தஞ்சம் என்று பாடுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நீரே மேல கீழே எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஓ நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன், இயேசுவே. இயேசுவே. சத்தமா இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஒரு விஷயம் கூட இயேசுவே, கரங்களை உயர்த்தி ஓ இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. You are my refuge, you are my refuge, you are my fortress, you are my hiding place, you are my hiding place, you are my God, you are my God. Can we sing it? You are my refuge. Oh, you are my refuge. You are my fortress. You are my friend in need. You are my God, and I will worship you. And I will worship you with all my
face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am, and I will worship you, and I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you, Lord. serve you, Master, oh God, all through our lives, oh God. Oh, here I am. Here I'm, here I am. Oh, Lord, oh, here I am. Oh, Lord, here I am. Oh, Lord, here I am. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை அவர் சந்நிதியில கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்மை தேடுவேன்னு பாடுறோம். பட் are we doing that? நம்ம அது உண்மையா செய்கிறோமான்றதான் கேள்வி. நம்முடைய பாடல்களிலே ஆண்டவர் அவர் பிரியப்படுகிறவர் தான். ஆனால் அதே நேரத்தில் முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கிறதுல அவர் மிகவும் விருப்பமாக இருக்கிறார். இந்த காலையில நாம் உண்மையாவே நம்முடைய இருதயம் ஆண்டவர் ஆராதிக்குதா? எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். ஆராதனை என்பது ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம பாடிட்டு போறதுன்றதல்ல. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி உண்மையாவே கர்த்தரை ஆராதிக்கிறோமா? முழு இருதயத்தோடு நான் உண்மை தேடுவேன் பாடுறோம். உண்மையா அதை செய்கிறோமா? ஏதோ ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த கால வேளையில் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு உம்மை தேட, முழு இருதயத்தோடு உம்மை சேவிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்க போறோம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. இந்த லைன்ஸ் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப பேஜாரு. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் பாடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது உண்மையை செய்யறோமான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். இந்த காலவெளியிலே அவர் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். இருக்கிற இடத்துல எல்லாம் எழுமணின்று இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. இ மைனர் போயிடும். Thank you Jesus. இ மைனர். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றவர் போதுமானவர். கலங்காதே மகனே, நம்ம இயேசு கைவிட மாட்டார். இந்த 11 மாதங்கள் நம்மை ஆச்சரியமா நடத்தியிருக்க எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு நாம் அவரை தொழுது கொள்வோம். அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த போதுமானவர். Thank you Jesus. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார்.
தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். ஒரு தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். பாடுவோம். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். அறிக்கை பண்ணுங்க. கலங்கிடவே கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், அதை இப்போதே நீ காண்பாய், அது இப்போதே. கலங்காதே கலங்கிடவே மாட்டோம் நாங்கள், சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் மகதலர பகதலரம. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உங்கள் காயங்கள் கண்ணீர் துடைக்கிறார். கவலைகள் மாற்றுவார், உங்கள் கவலைகளை மாற்றுவார். கலங்காதே கலங்கிடவே வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி பாடு, கர்த்தரை துதிப்போம். சூழ்நிலைகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து ஆண்டவர் பலன் தருவார். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு நீங்க பாடுங்க, நல்ல வாங்கி திறந்து மேல கீழே எல்லாரும் சேர்ந்து. ஓம் நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நம் நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர். பாடுவோம். கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். நீங்க பாட பாட கலங்கிடவே. மகர மகதல மரணா. தேங்க்யூ அப்பா. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே,
மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தாங்கிடும் பலன் தருவார். தாங்கிட பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீங்கள் தப்பிச் செல்ல கலங்கிடவே மாட்டோம். சொல்லுவோம் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு நன்றி 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 சொல்ல வந்தேன் தேவா. என் ஆவினால் துதிக்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா. என் ஆவினால் துதிக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி நன்றி உமக்கு நன்றி. என் தேவா உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. என் ராஜா உமக்கு நன்றி. எல்லையில்லா கிருபைகளை என் வாழ்வில் தந்தவரே. எல்லையில்லா கிருபைகளை என் வாழ்வில் தந்தவரே. அளவில்லா நன்மைகளை அளித்ததால் நன்றி சொல்வேன். அளவில்லா உங்களால சொல்ல முடியுமா? அளித்ததால் நன்றி சொல்வேன். நல்ல கரத்தடி நன்றி நன்றி உமக்கு நன்றி. தேவா நன்றி சொல்ல சொல்ல கண்ணீர் கண்ணீர் கலங்கி கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேனா. கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கே நன்றி சொல்வேன். கலங்காதே கண்மலைக்கே சொல்லுங்க நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் தூதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. எங்கள் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும். நன்றி நன்றி நன்றி. இந்த மாதத்தின் கடைசியில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. 11 மாதங்கள் நம்மை நடத்தின அந்த வழிகள் எவ்வளவு ஆச்சரியம். நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. நல்ல கையை தட்டி பாடுங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாடுங்க. மேல கீழே எல்லாரும் இணைந்து என்னை நீதிமானாய். ஓ பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை சொல்லுவோம். நன்றி நன்றி மகாரா மகாரா பாலா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்க இதயம் கர்த்தரை துதிக்கட்டும். ஓ ராபா, உங்க நான் வாயில திறந்து கர்த்தரை துதிங்க. அவர் செய்த எண்ணில்லாத நன்மைகள்
அவர் செய்த கிருபை, அவர் தயவு. எத்தனையோ போராட்டங்கள் இந்த 11 மாதங்கள் வந்த போதிலும் ஓ நன்றி நன்றி. நம்மை பாதுகாத்த அந்த தேவ கிருபை, நம்மை சுகப்படுத்தின அந்த தேவ கிருபை, இம்மட்டும் நம்மை வழிநடத்தின அந்த தேவ கிருபை. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றிருந்தா உங்களால சும்மா நிற்க முடியாது. நல்ல வாயை திறந்து ஓ நன்றி உள்ள இதயத்தோடு thank you Jesus, thank you அப்பா, thank you. என்ன என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கைட்டு செய்கிற வேலைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த 11 மாதங்களும் என்னை வழி நடத்தினீரே. இனிமேலும் நீர் என்னை நடத்துவீர், ஆச்சரியமாய் நடத்துவீர். நன்றி நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் சொல்றார். நல்ல வாய்களை திறந்து நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Hallelujah hallelujah. நன்றி நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடை. நீங்க சொல்லுங்க நன்றி 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 இயேசையா. நன்றி. Thank you Lord, thank you Jesus. எபினேசர், thank you Lord. அவர் நல்ல எபினேசராக இருந்து நடத்தினார். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. கோடி கோடி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் அதை உணர்ந்து சொல்லுங்க. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை இரவும் பகலும் என்னை நினைந்து. கையை உயர்த்தி நன்றி நன்றி. எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துறீங்கப்பா. ஓ எபினேசர் நீதானையா.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய், எல்ரோய் எல்ரோய். Thank you Jesus. சொல்லுங்க நன்றி 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 ஐயா. ஷாமகதலரா, ஓ நன்றி அப்பா, நீர் தந்த சுகத்திற்காக. தேங்க்யூ Lord. என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணு. சுகமானே, தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப. சொல்லுங்க, நீங்க பாடும் போதே சுகம். சுகமானே, சொல்லுவோம். சுகமானேன் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ நன்றி 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 ஐயா. தேங்க்யூ அப்பா. நன்றி. ஓ ரபகதல ரபகலா, நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி, ஓ ஆச்சரியமாய் நம்மை நடத்தின அவருடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆராதனை முழுவதும் நீர் எங்களை ஆளுகை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவினவர், இனி வரும் காலங்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். எங்கள் கரங்கள் உண்மையே ஆண்டவரை நம்புவோம். இந்த கடைசி நாட்கள் உண்மையை அதிகமாய் நம்புவதற்கு கிருபைதான். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை அப்பா. இந்த காலவெளியில் உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஓ ஹல்லேலூயா பிரகாசிக்க பண்ணுவீராக. தொடர்ந்து ஆச்சரியமா நடத்தும். மீதியான காரியங்களை கையில் போடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். இந்த காலை முதல் ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா ஜீசஸ். என்னோடு கூட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தை நோக்கி நாம் வாசிக்க போகிறோம். The book of 2 Peter chapter 3 verse 12 to 14 வாசிக்கலாமா? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி
ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமிகளும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக இந்த நிருபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்லுகிறார். பேதுருவினுடைய கடைசி மரண தருவாயிலே எழுதப்பட்ட ஒரு நிருபம் இது. இயேசுவை தெரியாது, அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கின பேதுருவை கர்த்தர் உணர்த்தின பொழுது அவன் மனம் கசந்து அழுது தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஒரு பெரிய பொறுப்பை மீண்டும் பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். பேதுருவுடைய கடைசி நாள், அவனுடைய மரண தருவாயிலே ரோமருடைய கொடுமையான ஆட்சியின் கீழாக இயங்கிக் கொண்டிருந்த நேரம், நீரோ என்கிற ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருந்த நேரம், கிறிஸ்தவர்களை சின்ன பின்னப்படுத்தி அழித்து நாசப்படுத்தி கொண்டிருந்த அந்த மன்னன் நீரோ பயங்கரமான கொடுமையான காரியங்களை செய்து சித்திரவதை செய்து கொண்டிருந்த நேரம் அது. அப்படிப்பட்ட சித்திரவதையின் காலகட்டத்திலே ஆவியானவர் பேதுருவின் மூலமாக சபைக்கு கொடுக்கும்படி பேதுருவினுடைய இருதயத்திலே கொடுத்த வார்த்தைகளை அவர் எழுதின புஸ்தகம்தான் 1 பேதுரு 2 பேதுரு. குறிப்பாக 2 பேதுரு அவர் மரணத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஆமென். நீரோ பேதுருவை சிலுவையில் அடையும்படி பேதுருவுக்கு சிலுவையிலே அறைந்தவனை கொல்லுங்கள் என்ற ஒரு கட்டளை இட்ட பொழுது பேதுரு தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, இயேசுவை போல என்னை நேராக சிலுவையில் அறைவதற்கு நான் அவருக்கு நிகரானவர் அல்ல, என்னை தலைகீழாக சிலுவையில் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்தவர். ஆமென். பேதுருவனுடைய கடைசி ஆசையின்படி அவரை தலைகீழாக சிலுவையிலே அடித்து சித்திரவதை செய்து கொன்றார்கள். ஆமென். அவர் எழுதின கடைசி வார்த்தை தான் ஆகையால் பிரியமானவர்களே, 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நல்ல வலதுகரத்தை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கிபி 66 68 இந்த இடைப்பட்ட பகுதியிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். கிறிஸ்துவுக்கு பின் 66ஆம் ஆண்டிலிருந்து 68க்குள்ளாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய புஸ்தகம் 1 பேதுரு 2 பேதுரு. இதிலே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆதி சபை கிறிஸ்துவுக்குள் இன்னும் வேரூன்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்த பொழுது ஆவியானவர் பேதுருவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிப்பது கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற எவ்வளவு பெரிய அன்பை காட்டுகிறது. ஆமென்.
இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதற்கு 2 காரணங்கள் உண்டு. இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதற்கு 2 காரணம். ஒன்று, விசுவாசிகள் தேவ பக்தியும் கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் உடையவர்களாக, வெகு ஜாக்கிரதை உள்ளவர்களாக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய பிரதான நோக்கங்களில் 2இல் ஒன்று, விசுவாசிகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்து தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்ற. ஆமென். அந்நாட்களில் உபத்திரவம் தாங்க முடியாமல் பலர் கிறிஸ்துவை விட்டு வடிவிலகி போனார்கள், பலர் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே ஆதி திருச்சபை விசுவாசிகளை பலப்படுத்த, ஊக்கப்படுத்த, அவர்களுடைய தேவ பக்தியை ஊர்ஜிதப்படுத்த, அவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்வதற்காக எழுதப்பட்ட முதலாவது நோக்கம் இந்த 2 பேதுருவின் புஸ்தகம். ஆமென். அது மாத்திரமல்ல, ஏசியா மைனா, சின்ன ஆசியா என்று அந்நாட்களில் சொல்லப்பட்ட, இந்நாட்களில் இருக்கிற டர்க்கி, இந்நாளில் இருக்கிற துருக்கி. ஆமென். துருக்கியில் இருக்கிற திருச்சபைகளுக்கு எதிராக சின்ன ஆசியாவில் செயல்பட்ட சபைகளின் நடுவே காணப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொள்ள, கள்ள போதனைகளை விசுவாசிகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் மூலமாக பேதுருவினிடத்திலிருந்து இந்த செய்தியை கர்த்தர் சபைக்கு கொடுத்து அனுப்பினார். சத்தம் ஆமென் சொல்லலாமா? அந்த நாட்களிலே மலிந்து கிடந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள். என்ன போதனைகள்? கள்ள போதனைகள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஆமென். அந்நாட்களிலே காணப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள போதனைகளையும் ஜனங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான புஸ்தகம் இந்த 2 பேதுரு. ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17, 18, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தை நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் நின்று விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருந்து, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல சத்தமாக சொல்லாமா? பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவருடைய ஆதங்கம் எல்லாம், விசுவாசிகள் உறுதியாக இருக்கணும், வழுவி போகக்கூடாது. உபத்திரவம் தாங்காமல் பலர் வழுவி போய்கொண்டிருக்கிறார்களே, சிலர் கள்ள தீர்க்கதரிசிகளால் இழுப்புண்டு போகிறார்களே, சிலர் கள்ள போதனைகளால் சிக்குண்டு கிடக்கிறார்களே. கர்த்தருடைய ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆகவேதான் சபைக்கு பேதுரு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். அதைத்தான் 2 பேதுரு 3:14 வாசித்தோம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். ஆமென். அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகள் வர. ஆமென். எவைகள் வரன்றது உங்களுக்கு தெரியணும். அதனால் வீட்டுக்கு போயிட்டு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்ட் வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் ஹோம்ஒர்க். ஆமென். வேர்ட் பை வேர்ட் வாசித்து பாருங்கள். எவைகள் வர காத்திருக்கிற என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், ஹல்லேலூயா, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். Wherefore, beloved, seeing that ye look for such a things, be diligent that ye may be found of him in peace, without spot and blameless. இந்த கடைசி நாட்களிலே திருச்சபை கர்த்தருக்கு முன்பதாக கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் விரும்புகிறார். நல்ல சத்தமராமேன் சொல்லாம நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், பாடுவோம், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமானலே சொல்லுங்க. ஆதலால் பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவெளியிலே நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டியை பார்த்து அழைக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று கர்த்தருடைய அற்புதமான வார்த்தை சொல்லுகிறதே. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலவெளியிலே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சபை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஆகவேதான் சங்கீதக்காரராகிய தாவீது தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்த பல ஜெபத்திலே ஒரு அற்புதமான ஜெபம் 143 சங்கீதம் 10 வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். Lord, teach me to do thy will. Let me do your will, O Father. சங்கீதக்காரருடைய அற்புதமான ஜெபத்திலே ஒரு ஜெபத்தை போல இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஜெபம் அமைவதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் சபையை பார்த்து, சபையின இந்த கட்டடத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிரியமானவர்களே. சொல்லுங்க, பிரியமானவர்களே. பரிசுத்த வேதத்திலே பலவிதமான பிரியர்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. பலவிதமான பிரியர்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. போஜன பிரியன், என்ன பிரியன்? சுகபோக பிரியன். ஆமென். செல்வ பிரியன், வெள்ளாண்மை பிரியன். உசியாவாகிய ராஜா வெள்ளாண்மை பிரியனாயிருந்தானாம். என்ன பிரியன்? வெள்ளாண்மை பிரியன் என்னது? விவசாயி. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் சொல்றாருல்ல, நான் தான் விவசாயின்னு. தப்பா பேசிட்டனோ? ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள். வெள்ளாண்மை பிரியன். ஆமென். பணப்பிரியன், தற்பிரியன், பலவிதமான பிரியர்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவ பிரியர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தானியேல் 9:23 வாசித்து பார்க்கும் பொழுது தானியேலை பற்றி கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 11 முறை
2 பேதுருவின் புஸ்தகத்தை வீட்டில் போயிட்டு வேர்ட் பை வேர்டு நீங்கள் வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் எல்லாத்தையுமே ஹோம்ஒர்க்கை எடுத்து வேர்ட் பை வேர்டு வாசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 11 முறை கர்த்தருடைய வருகையை பற்றி வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். கர்த்தருடைய வருகை மட்டுமல்ல, குறிப்பாக 2 பேதுருவின் புஸ்தகம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது என்பதை பற்றி சொல்கிறது. ஹல்லேலூயா. என்ன வெளிப்பட போகிறது? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, மறந்துடக்கூடாது. ஆமென். நாம் செய்கிற நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாம் நின்றுதான் ஆக வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 சொல்கிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. ஆமென். ஆக நியாய தீர்ப்பை குறித்து வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஆகவே விசுவாசிகள் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால் இந்த கடைசி நாட்களிலே கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவர் சந்நிதியில் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே வருகையிலே கைவிடப்படவுமானால் நம்மை போல ஒரு ஏமாளி இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். பக்கத்தில் கையை குலுக்கி முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். சத்தமா இல்லை சொல்லுங்க. கர்த்தருடைய வருகையிலே சபை காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து சபை அழைத்து செல்லும்படி மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவை எதிர்கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம ஏமாலியா போயிடக்கூடாது. ஏமாலியா போனீங்கன்னா அநேகருக்கு கோமாலியா மாறிடுவீங்க. ஆமென். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 4 முறை நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று மீண்டும் 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 சொல்லுகிறார். அதில் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய செய்தியிலே 4 விதமான பிரியமானவர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதல் 2 வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் வாய்த்தரம் சத்தமா சொல்லுங்க, பிரியமானவர்களே நினைப்பூட்டுகிறேன். Beloved, be mindful. பிரியமானவர்களே நினைப்பூட்டுகிறேன். 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பிரியமானவர்களே அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். சத்தமா சொல்லுங்க, பிரியமானவர்களே அறியாதிருக்க வேண்டாம். Beloved, be not ignorant. Beloved, be not ignorant. நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் பிரியமானவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். நல்ல சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிரியமானவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். Beloved, be diligent. Beloved, be diligent. 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் பிரியமானவர்களே எச்சரிக்கையாயிருங்கள். சொல்லுங்க வாயை திறந்து, பிரியமானவர்களை எச்சரிக்கையாயிருங்கள். Beloved, beware. ஆமென். பேதுரு ஆவியானவருடைய உந்துதலோடு மீண்டும் 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 சொல்லுகிற இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 4 குறிப்புகள் மூலமாக கர்த்தருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய அற்புதமான கிருபை நமக்கு உதவி செய்வதாக. சத்தமானே சொல்லாமா? ஆமென். சொல்லுகிறது, அந்த நாள் மப்பும் மந்தாரமுமான நாளாம். ஆமென். என்னங்க?
ரொம்ப மந்தாரமாக தான் இருக்குது, தூக்கம் கூட நல்லா வருது. இந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தர் தூங்குறாருன்னா நீங்க பரலோகத்துல தூங்க வேண்டிய ஆளு. ஆமென். ஆமா, நான் உங்களுக்காக தூங்காம காலமே எழும்பி, விடிய காலமே எழும்பி ஆயத்தமாகி எல்லாம் ரெடி பண்ணி உங்களை எப்படியாவது எல்லாரையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருதயத்தினுடைய ஏக்கம். அந்த ஏக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசிகள் அதை ரிசீவ் பண்ணணும், அதை ஆவலா பெற்றுக்கொள்ளணும், ஆவலா எடுக்கணும். தேவ சமூகத்தில் உற்சாகமே காணப்படும். பிரியமானவர்களே, நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்களுக்கு உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லாமா? That ye may be mindful of the word which was spoken before by the holy prophets, and of the commandments of us the apostles of the Lord and Savior. Amen. பேதுரு முதல் 2 வசனத்துல சொல்றாரு, இந்த 2ஆம் நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதுவதற்குரிய நோக்கம் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தராகிய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. Beloved, be mindful. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? எதற்காக கிறிஸ்தவ ஜீவியத்திலே பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் நினைவு கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் சித்திரவதை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஈந்து தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருடைய வருகையை பற்றி, வருகைக்குரிய எச்சரிப்பை பற்றி தெளிவாக எச்சரித்து இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பேதுரு ஆதி சபைக்கு சொல்லுகிற வார்த்தையை சுமார் 2025 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயும் இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். இயேசுவினுடைய வருகைக்குரிய காரியங்களை தியானிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் சபையை எப்படி நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக, அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக, நம்முடைய சிந்தை எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே விசுவாசிகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், பாரங்கள் இவைகள் கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திதான் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று எழுதுகிறார். ஆமென். Beloved, be mindful. உங்க சிந்தை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி கொண்டிருக்கட்டும் என்று எச்சரிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிக கடைசி காலம் என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெனரேஷன் தான் ஒருவேளை கடைசி ஜெனரேஷனா கூட இருக்கலாம். சத்தம் வரலே சொல்லுங்க. சமீபத்திலே ஒன்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எலான் மஸ்க் முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய காரியங்களை கண்டறிவதற்காக
ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு சிப், ஒரு மைக்ரோ சிப் வைப்பது அவசியம் என்று இப்பொழுதே முன்மொழி ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, சத்தமா இல்லை சொல்லுங்க. அவர் தான் அப்படி சொன்னார்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் மைக்ரோ சிப்பு பொருத்த வேண்டும், பொருத்தலைன்னா 5000 ரூபாய் ஃபைனுன்னு சொல்லி இப்போ நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்திட்டு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? உங்களை பார்த்தால் மைக்ரோ சிப்பு போட்டாயன்னா போடலான்னா, ஆண்டவர் வந்தாயன்னா வரலன்னா என்ன அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற ஒரு அசட்டு தன்மை ரொம்ப பரிதாபங்க, ரொம்ப பரிதாபம். நாம் எல்லாம் எப்போ கேள்விப்பட்ட காரியம்லாம் ரியலைஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. கிட்ட வந்துருச்சு, இப்போ வீட்டு நாய்க்கு வந்துருச்சு. ஆமென். அடுத்தது மனுஷனுக்கு தான் வரணும். இந்த கடைசி காலம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிக கடைசி காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கையை உயர்த்தி நல்ல ஒரு அழுலையை சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசிகளுக்குள்ள இந்த சிந்தை எப்போ இருக்கணும்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நமக்கு பர்மனன்ட் அல்ல, ஒரு தற்காலிகமான உலகம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தற்காலிகமான இடத்துல இருக்கிறோம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். சத்தம் அல்லே சொல்லுங்க. ஆமேன். நமக்கு இது நிரந்தரம் இல்லை. ஆமேன். அதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் ஒன்று உண்டு. நாம் தங்கி தாபரிக்க போகிற, அவரோடு கூட யுகமாக இருக்க போகிற இடம் இது அல்ல என்பதை நம்முடைய மைண்டில் எப்போ வச்சிருக்கணும். நாம் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. ஆமேன். அதை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். இந்த உலகம் நமக்கு ஒரு வாடகை வீடு போல. சத்தமாலே சொல்லுங்க. உண்மைதானா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்னு தெரியும். நிறைய கண்டிஷன் இருக்குது. முன்னாடி பெருக்கணும், பின்னாடி பெருக்கணும், வீட்டை க்ளீனாக வச்சுருக்கணும், வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, சொல்லுங்கள், இஷ்டத்துக்கு வரக்கூடாது, போகக்கூடாது. முக்கியமாக வீட்டில் எந்த ஓட்டை போடக்கூடாது. ஆமேன். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆமாம். அந்த வீடு வேறு எந்த வீடும் இல்லை, அந்த வீடு நம்முடைய சரீரம். ஆமேன். பாருங்கள், இந்த வீட்டில் அவரை கேட்காம எத்தனை ஓட்டை போட்டு வச்சுருக்கிறோம். காதில், மூக்கில், இஷ்டத்துக்கு ஓட்டை போட்டு வச்சுருக்குறோம். நான் என்ன சொல்கிறேன், அங்கே இங்கெல்லாம் ஓட்டை போட்டு, உதட்டில் 2 ஓட்டை போட்டு ஒரு லாக் பண்ணி விட்டுட்டா குடும்பம் எவ்வளோ சமாதானமாக இருக்கும். நம்முடைய சிந்தை எப்பொழுதும் கர்த்தருடைய வருகையை பற்றி இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19, 20 வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கு. இந்த பரலோகத்துக்கு போனோன்னா தீட்டும் அசுத்தமான ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆமேன். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். Beloved, be mindful. இதை யோசிங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. சத்தம் ஆமேன் சொல்லலாமா? ஆகவே தான் ஆதி திருச்சபை அவருடைய வருகையின் மேலே ஆவல் உள்ளவர்களாயிருந்தார்கள். காரணம், அவர்களுடைய சிந்தை, எண்ணம், நோக்கம் பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவர் எப்போ வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க. சத்தமா இல்லை சொல்லாமா? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஆமேன் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஆமென்.
சபை என்று சொல்லும் பொழுது அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். சபை என்று சொல்லும் பொழுது சீக்கிரமாய் வரப்போகிற நேச மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற இடமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜனங்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற இடமாய் எந்த சபை இருக்கிறதோ அதுதான் சபை. ஏன் தெரியுங்களா? நியாய தீர்ப்பு முதல்ல சபையிலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஆமென். 1 பேதுரு 4:17 பாருங்கள். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும்? ஆமென். For the time is come that judgment must begin at the house of God. நியாய தீர்ப்பு முதல்ல எங்க தொடங்குதான்? சபையில தொடங்குகிறது. சத்தவரலிலே சொல்லாமா? நியாய தீர்ப்பு இங்க இருந்தா தொடங்குது. ஆமென். நியாய தீர்ப்புன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? பனிஷ்மெண்ட் எங்க தொடங்க தெரியுங்களா? சர்ச்சில் இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாய் இருக்கிறபடியால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும்? இந்த கடைசி நாட்களிலே ஒரு திரள் கூட்ட ஜனத்தை எப்படியாவது தேவனுக்கு ஆதாயப்படுத்த வேண்டும். நான் மாத்திரம் செல்வதல்ல, என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். சத்தமாலே சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பயம் உண்டாகலையா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது தொடங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும்? ஆமென். If it first begin at us, what shall the end of them that obey not the gospel of God? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். சத்தமல்லே சொல்லாமா? ஆமென். ஒரு சபைன்னு சொன்னா அந்த சபை விசுவாசிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆயத்தப்படுத்தணும். ஆமென். அதுதான் சர்ச், அதுதான் சர்ச். ஆனால் அந்தோ பரிதாபம், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற சர்ச்சஸை பார்க்கும்பொழுது பரிதாபமா இருக்குது. கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிற பிரசங்கங்களின் நாட்களிலே இல்லை. ஆமென். ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரர்கள் வெகு குறைவு. ஜனங்களை பிரியப்படுத்துகிற கூட்டமாய் சபை மாறி வருகிறது. இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் இல்லை, கர்த்தருடைய வருகையை பற்றிய செய்தி இல்லை. இந்த கடைசி நாட்களிலே சபையே நீ வெட்கப்பட்டு போக கூடாது என்பதற்காக கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் இந்த காலவெளியிலே நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஆமென். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. 2 பேதுரு 3:9 சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. சத்தமா அல்லே சொல்லாமா? ஒருவராகிலும் கெட்டு போவதை தேவன் விரும்பவில்லை. உன்னுடைய பின்மாற்றத்தில் இருக்கிற உன் மகள் கெட்டு போவதை தேவன் விரும்பவில்லை. பின்மாற்றத்திலே எல்லோரும் ஆராதிக்கிற நேரத்தில் உன் மகன் வெளியே சுத்தி கொண்டிருக்கிறானே, அவன் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. உன்னுடைய கணவனோ மனைவியோ பின்வாங்கி போயிருப்பது தேவ சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பேர் தான் சபை. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னது போல இந்த நாட்களில் இருக்கிற இந்த சந்ததியில் காணப்படுகிற சபைகளும் ஊழியக்காரர்களையும் பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு சர்ச் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் கிளப்பாக மாறிட்டு இருக்கு. ஆமென். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுதான் போயிட்டு இருக்க தவிர எச்சரிப்பின் சத்தம் இல்லையே. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள்
தேவனுடைய அற்புதமான கிருபைகளை உணர்ந்து ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் பேதுரு மீண்டும் மீண்டும் சொல்றாரு. அதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வாசித்தோம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன். ஆமென். Beloved, be mindful. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தங்கள், தேவனுடைய நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிற அற்புதமான ஸ்லாக்கியங்களை எப்பொழுது நம்முடைய சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். சத்தவர் ஆமென் சொல்லலாமே. ஆமென். நம்பர் 2, பிரியமானவர்களே, அறியாதிருக்க வேண்டாம். சத்தமா சொல்லுங்க. பிரியமானவர்களே, அறியாதிருக்க வேண்டாம். Beloved, be not ignorant. லேட்டா வந்து அங்கே சேர் எடுத்து போட்டு உட்காருவதை நான் விரும்பலை. முன்னாடி வந்து உட்காருங்க. அந்த ஏற்கனவே உட்காந்து 2 வாலிப பிள்ளைகளும் முன்னாடி வந்து உட்காருங்க. சேர்லாம் எடுத்து போட்டுட்டு, முடியாதவங்க அங்கே உட்காடுறாங்கன்னா அது வேற விஷயம். பிரியமானவர்களே, அறியாதிருக்க வேண்டாம். 8ஆம் வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது என்று நீங்கள் இந்த காரியத்தை அறியாதிருக்க வேண்டாம். ஆமென். Beloved, be not ignorant of these things, that one day is with the Lord as 1,000 years, and 1,000 years as one day. பிரியமானவர்களே, நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இவைகளை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். நல்ல சத்தமானே சொல்லாமா? விசுவாசிகள் காலத்தை அறிந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதம் சொல்கிறது. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசிகள் காலத்தை அறிந்து வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போல இருக்கிறது, 1000 வருடம் ஒரு நாளை போல இருக்கிறது. ஆமென். Beloved, be not be ignorant. இதை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அவருடைய காலத்தை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நல்ல சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாமா? இந்த கடைசி நாட்களில் எந்த பேதுரு அந்த நாட்களில் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு காரணமே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் மலிந்து கிடந்த நேரம் அது. ஆமென். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கள்ள போதனை நிறைந்திருந்தது என்றால் இப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆமென். கள்ள போதனைகள் நம்மை சுற்றிலும் ஏராளம் இருக்கிறது. அதைத்தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்தோம். கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே கள்ள போதகர்களும் உங்களுக்குள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஆமென். ஏராளமான துருபதேசங்கள் நம்மை சுற்றிலும். அதனால தான் விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். யூடியூப்பில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ட குப்பைகளை பார்த்துட்டுருக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கண்ட குப்பைகளை திருப்பி அங்கே இங்கே அலசடிப்படுறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு சபையில் கர்த்தர் உங்களை நாட்டி வச்சிருக்கிறார், ஒரு உபதேசத்தில் நாட்டி வச்சிருக்கிறாருன்னா அந்த உபதேசத்தில் நிலைச்சு நிற்கணும். கையை உயர்த்த வெள்ளே சொல்லுங்க. அங்கே இங்கே அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. அங்கே எங்கேயும் அலையாதீங்க. நான் எங்கேயும் அலையிறதில்லை, அதனால தான் இங்கேயும் வர்றதில்லை. அப்படியே அது அதை விட மோசம். இந்த நாட்களில் பரிதாபம். ஏராளமான துருபதேசங்கள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது.
present stage cult. There are many cults around us. அநேக கள்ள உபதேசங்கள். அதுல ஒன்று யெகோவா சாட்சிகள். என்ன சாட்சிகள்? பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் அப்படின்னு ஒரு உபதேசம். அது வேகமா இந்த நாட்களில் சோர்ந்து போகாம, கூச்சப்படாம, வெக்கப்படாம ரெண்டு பேரா புறப்பட்டு உங்க வீட்டுகளுக்கு பைபிளை கொண்டு வந்து கதவை தட்டி, நமக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம்னா யார் பைபிளை கொண்டு வந்தாலும் கதவை திறந்து உள்ளே உட்கார வச்சு ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ காஃபியோ டீயோ கொடுத்து அவ்வளோ சவரட்சணை பண்ணுவோம் பாருங்க நம்ம. ஆமேன். ஆமாம், அவங்க தந்திரமாய் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை நுழைய பண்ணுவார்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். யெகோவா சாட்சிகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? யெகோவா சாட்சிகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பி கேர்ஃபுல். நல்ல சபையில் நாட்டப்படுங்க. நல்ல உபதேசத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நல்ல உபதேசத்தை கேட்கணும். உபதேசத்தை கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனைக்கு வரோமா, இன்னைக்கு வசனத்தை கேட்க போகிறோன்னு சனிக்கிழமை நைட்டு சீக்கிரம் தூங்கணும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பை புரட்டுறதும், ஃபேஸ்புக்கை பார்க்குறதும், யூடியூப்பை பார்க்குறதும், தூக்கம் வரலன்னு புரண்டு 3-4 மணி வரைக்கும் எல்லா கண்ட குப்பைங்களை பார்த்துட்டு அப்புறம் 1 மணி நேரத்தில் சரி தூக்கம் வரல, அப்புறம் சர்ச்சில் போய் தூங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி மூடி வச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து கொரட்டை விட்டு தூங்கினா நரகாக்கினை ரெடியாக இருக்குது. நான் சொல்கிறேன். ஆமேன். பரிதாபமான வாழ்க்கை. யெகோவா விட்னஸ், ஜெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள். ஆமென். இன்றைக்கு நிறைய வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு துருபதேசம் பாசிட்டிவ் கன்ஃபஸ், நேர்மறை அறிக்கை. ஆமென். ஹைப்பர் கிரேஸ், மிகுதியான கிருபைகள். என்ன கிருபைகள்? ஹைப்பர் கிரேஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர் மிகுந்த கிருபை உள்ளவர். நான் செய்த பாவத்தையும் மன்னித்து விட்டார், செய்து கொண்டிருக்கிற பாவத்தையும் மன்னிப்பார், இன்னும் செய்ய போகிறேனே அந்த பாவத்தையும் மன்னிக்க அவர் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. நீ எப்படி வேணாலும் வாழலாம். பயப்படாத. உனக்கு என்ன தோணுதோ, என்ன யோசிக்கிறியோ, மனம் போன போக்கில் போயிட்டே இரு. ஒரு மனைவி இருக்கா, இன்னொரு ஆள் வேணுமா பார்த்துக்கோ. ஒரு புருஷன் இருக்கிறானா, புருஷனோடு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா, பரவாயில்ல, இன்னொரு ஆள் வேணுமா பார்த்துக்கோ. உன் பெற்றோர்களுக்கு தெரியாம என்ன வேணா செய். வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே காணப்படுகிற ஒழுங்கீனங்கள், அங்கும் இங்கும் கண்டவனோட பைக்கில் திரிகிற ஒழுங்கீனமான காரியங்கள் இன்னைக்கு மலிஞ்சிருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு துருபதேசம். கிறிஸ்தவத்துக்குள்ளேன்னு சொன்னா சபைக்குள்ள நீ எப்படி வேணாலும் வாழலாம். You are a child of God. According to John 1:12, யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் ஏற்கனவே உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீ கர்த்தருடைய பிள்ளை, அதனால நீ என்ன பாவம் பண்ணாலும் அவர் மன்னிப்பார். ஆமென். அந்த துணிகாரம், பாவத்தை மன்னிப்பார். அவர் உண்மையா மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஆமென். துணிகரக்காரர்கள் இன்று நாட்களில் எழும்பி இருக்கிறாங்க. சத்தமல்லே சொல்லுங்க. இதெல்லாம் தவறான உபதேசம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட், 7ஆம் நாள் ஆசரிப்புக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சனிக்கிழமை ஓய்ந்திருக்கிற நாள். ஆமென். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. சத்தமல்லே சொல்லுங்க. தேவ சமூகத்திலே ஜாக்கிரதையா இருக்கணும். மனவாட்டி நாங்கள் தான் என்கிற கொள்கை உடையவர்கள். நாங்க தான் மனவாட்டி, நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்க தான் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய தவறான உபதேசம் உடையவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சத்தமாமேன் சொல்லலாமா? ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ், இயேசு நாமம் மட்டும்தான். ஆமேன் சொல்லுங்க. அப்படி ஒரு உபதேச கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. சத்தமாமேன் சொல்லலாமா? ஆவியில் மயங்கி விழுதல், ஸ்லைடிங் இன் a spirit, laughing in a spirit. சபையில் வந்து பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பான். மேடையில் இருக்கிறவன் சிரிப்பான், அதை கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. கேட்டால் அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் சிரிங்களேன். தவறான உபதேசம் சொல்லிட்டு போறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கீழே கையை நீட்டின உடனே கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான்.
ஸ்லைடிங் இன் a spirit. நிறைய தவறான உபதேசம் வெளியிருந்து வேகமாக சபைக்குள்ளே இந்த நாட்களில் பரவிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் பேதுரு சொல்றாரு, பிரியமானவர்களே நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். Beloved, be not be ignorant. நீங்கள் அறிந்து கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்களாக. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். மூன்றாவது 2 பேதுரு 3:14, 2 பேதுரு 3:14 வாசித்தோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Wherefore, beloved, seeing that ye look for such a things, be diligent that ye may be found of him in peace, without a spot and blameless. Amen. மூன்றாவது, பிரியமானவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். சொல்லுங்க வாயை திறந்து. Beloved, be diligent. Beloved, be diligent. Amen. பிரியமானவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். நல்ல சத்தமாலே சொல்லாமா? இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். ஆமென். 10ஆம் வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியில் அதில் உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போம். ஆமென். கர்த்தருடைய நாள் எப்படி வருமாம்? சொல்ல மாட்டீங்களா? எப்படி வரும்? திருடனை போல. ஆமென். திருடனை போல வரும். பலமுறை நான் யோசிச்சிருக்கிறேன். கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. போய் ஆவியானவர் திருடனுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாருன்னா, எந்த திருடனும் ஃபோன் பண்ணி, ஹலோ பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, இன்றைக்கி ஒரு 8:45 உங்களுக்கு வீட்டுக்கு வரலான் இருக்கிறேன் நான் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆமென். அதுவும் இல்லாமல் திருடன் வந்து வீட்டில் ஓட்டை உடச்செல்லாம் எட்டுன்னு போகிறதில்ல. நேராக பீரோ உடைச்சி சீக்ரெட்டை உடைச்சி அது உள்ள கையை விட்டு எட்டுன்னு போவோம். நம்மளும் அங்கே தான் வைப்போம். ஆமாவா? அப்போ திருடன் வந்து எது அவனுக்கு காஸ்ட்லியோ அதை தான் எடுப்பான். ஆமென். அதுக்கு தான் திருடனுக்கு கம்பேர் பண்ணி பேச. அவர் வரும்பொழுது ஓட்டை உடைச்சிட்டு தூக்கின்னு வர போகிறதில்ல. அவர் பார்வையில் யார் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படி அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். சத்தமா சொல்லுங்க. அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். வானங்கள் மடமடவென்று அகன்று போமா? வானங்கள் சொல்லுங்க. ஆமா. சிலர் அப்படியே ஷாக்காய் என்ன பார்க்குறாங்க. ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படாதா? கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதெல்லாம் சொல்லப்படாதா? அப்படின்னா ஒரு சபை, ஒரு தாயின்னா குழந்தைக்கு மருந்த அழுத்தி வாயில் ஊற்றுவா. ஆமேன். அவ தான் உண்மையான தாய். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்? என் குழந்தை நல்லா இருக்கணும். ஆமேன். வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். என்ன வெந்து உருகி போமா? பூதங்கள். பூதங்கள்னா, ஐயோ நீங்கள் ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க, இப்போ தான் நான் மறந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சிலர் என்னை பார்க்கிறது. நீங்கள் நினைக்கிற பூதம் இல்லை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். ஆமென். பூதங்கள் வெந்து அழிந்து உருகி போம். வேதம் அப்படிதான் சொல்லுது. 11ஆம் வசனம் பாருங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். சத்தமா அல்லேலூயா. நேரம் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கணும். ஆமென். அதைத்தான் சொல்றாரு. Beloved, be diligent. ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி இருங்கள்? ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தர்,
ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். நம்பர் 4, கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 பேதுரு 3:17. 2 பேதுரு 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருந்து. ஹல்லேலூயா. Therefore, beloved, seeing ye know these things before, beware lest ye also, being led away with the error of the wicked, fall from yourself the steadfastness. நீங்கள் உங்கள் உறுதியில் நின்று வழுவி விழுந்து போகாதபடி உங்கள் உறுதியில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். Beloved, beware. Beloved, எச்சரிக்கையா இருங்க. ஆமென் சொல்லலாமா? நிறைய வீட்டு வாசல்ல பார்த்துருப்பீங்க, பிவேர் ஆஃப், பார்த்தது இல்லையா? பிவேர் ஆஃப் டாக்ஸ். எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கிறது உள்ள ஒரு நாய் தான், அப்புறம் ஏன் டாக்ஸ்ன்னு போட்டிருக்கிறான்? ஒரு நாய் இருந்தாலும் டாக்ஸ் தான் போடுறான். புரியல. தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க, நான் சொல்ல போறதில்லை. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியினின்று வழுவி போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. கடைசி நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பிசாசு கிரியை செய்வான். ஆமென். தானியேல் 11:35 பாருங்கள். தானியேல் 11:35. அறிவாளிகளை புடமிடுவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் வெண்மையாக்குவதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வரும், குறித்த கால வரும் வர இன்னும் நாள் செல்லும். ஆமென். கடைசி நாட்களில் பலர் கீழே விழுந்துருவாங்க. நம்மளே ஆச்சரியமா இருக்கும், இவங்க விழுந்துட்டாங்களா அப்படின்னு. அவங்க விழுந்துட்டாங்களான்னு நீங்க விழுந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். மேகம் போன திரளான சாட்சி நம்மை சூழ்ந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், அவரே அப்படி இருக்கிறார், இவரே அப்படி இருக்கிறாருன்னு அவரையும் இவரையும் பார்க்கக்கூடாது. ஆமென். பிரதரை பார்த்தேன், சிஸ்டரை பார்த்தேன்னு அங்கே இங்கேயும் பார்த்து ஓடக்கூடாது. இயேசுவை பார்த்து ஓடணும். ஆமென் சொல்லாமா? பரலோக ராஜ்யம் கடைசி நாட்களில் ஒருவேளை ஒரு பிரமிக்க தோன்றுகிற ஸ்தலமாய் இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். எப்படின்னா, இவங்கெல்லாம் கண்டிப்பாக பரலோகத்தில் இருப்பாங்கன்னு நீங்கள் யாரெல்லாம் நினச்சிருக்கிறீங்களோ ஒருவேளை அவங்க இல்லாமல் போகலாம். ஆமென். இவெல்லாம் பரலோகத்துக்கு வரவே மாட்டான்னு யாரையெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறீங்களோ ஒருவேளை அவர்கள் பரலோகத்தில் இருக்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லாமல். அதனால் உங்கள் உறுதி நின்று பிசாசு உங்களை கீழே தள்ளிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 24:12 பாருங்கள். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆமென். 1 கொரிந்தியர் 10:12. 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஹல்லேலூயா. தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? Beloved, be mindful. Beloved, be not ignorant. Beloved, be diligent. Beloved, beware. ஆமென். பிரியமானவர்களே, நினைப்பூட்டுகிறேன். பிரியமானவர்களே, அறியாதிருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்கள்.
பிரியமானவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? பென் சாமியல் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி உள்ள இருதயத்தோடு தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். Jesus, hallelujah. Jesus. Jesus. எல்லாரும் கண்களை மூடி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு வருகைக்காய் நாம் அதிகமாக ஆயத்தப்பட, பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க, விழித்திருக்க, தெளிந்த புத்தி உடையவர்களாக இருக்க. ஆண்டவர் நம்மோடு இந்த காலையில் இடைப்பட்ட வார்த்தைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னும் ஆயத்தப்பட ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். ஒரு ஜெபத்தோட இந்த காலவேளை என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. உடைய வசனத்தின்படி எங்களை உருவாக்க, நமக்குள்ள வேரூன்றி கட்டப்பட ஜாக்கிரதையா இந்த கடைசி நாட்களில் உம்மோடு இணைந்து உருவாக்குமே, உருவாக்குமே. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி நான் தொடர, மேலானவைகளை நாடுவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க. கையை உயர்த்தி உருவாக்குமே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு விசை கூட உருவாக்குவீராக. ஹல்லேலூயா. உருவாக்குமே, உருவாக்குமே. காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நேராக கூறப்பட்டு வந்தது. சொல்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் ஆண்டவர் தமது வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் உடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய நீரங்கள் கொடுத்த கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புறப்பட்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ சமாதானமுடைய பிள்ளைகளோடு கூட்டிருந்த இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் உம்மை நோக்கி ஓட எங்கள் கண்கள் உண்மையிலே பொதிக்கப்படட்டும். இந்த காலவேளையில் வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தெளிந்த புத்தியுடையவர்களாக இருக்க கிருபைதாரும். ஆளுகை செய்ய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட, பிறரை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு உணர்வை தாரும். ஆளுகை செய்யும். ஆத்தும பாரத்தால் நாங்கள் நிரப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் சொல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு வாழ்ச்சலுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ். மாலை ஆராதனை சரியாக 6:30 மணிக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.